பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்காங்கலாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உள்ளத்துல கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றியை சொல்வோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்து இந்த நாளை காணும்படியாய் நமக்கு நல்ல ஜீவன் சுகன் பலன் தந்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கிருபைனாலும் நன்மையினாலும் நம்மை முடிசூட்டி காத்து வந்திருக்கிறார். இந்த டொமினியன் ஆர்வெஸ்ட் பைபிள் காலேஜில் வேதத்தை படிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல ஒரு ஆசிரியரை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அதை கற்றுக்கொள்ளும்படியான நல்ல ஒரு மன நிலைமையை கர்த்தர் நமக்கு தந்து இந்நாள் வரை வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. அவரை துதிக்கும்படியாய், அவருக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த நாளிலே நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. நாம் யாவரும் சேர்ந்து இந்த டொமினியன் ஆர்வெஸ்ட் பைபிள் காலேஜின் மூலியமாய் படித்த வேதத்தை தெரிந்து கொண்ட அநேக வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியான கர்த்தர் கிருபை செய்து அதற்குரிய ஒரு சான்றிதழை பெறும்படியாய் இந்த நாளை நமக்கு கர்த்தர் அனுமதி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திர நிலையை எடுக்கும் கர்த்தாவே. வானத்தை சிங்காசனமும் பூமியை பாதபடியுமாய் கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, அநாதி தேவனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நாங்கள் நம்பியிருக்கும் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் எங்கள் இரட்சகருமாகிய கர்த்தாவே, இதோ உமது சமூகத்தில் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தாவே உமது சமூகத்தில் பிரீதியா இருக்கும்படியாய் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த கூடாரத்துக்குள்ளாய் கர்த்தாவே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வந்து கொண்டிருக்கிற யாவரையும் உமது வல்லமையின் ஒப்புடுகிறேன். தேவன் தாமே மகிமையாய் மூடி கர்த்தாவை உமது பிரசன்னத்தினாலும் கிருபை இரக்கம் தயவினாலும் மூடி வழி நடத்தி கொண்டு வருவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கர்த்தாவே கிருபையாய் தந்திருக்கிறீர். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் பிரசன்னத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. அப்பா, கூடி வந்திருக்க நாங்கள் யாவரும் கர்த்தாவே ஆவின் அபிஷேகத்தோடு கர்த்தாவே இந்த அற்புதமான விழாவில கர்த்தாவே மன மகிழ்ச்சியோடு காணப்படத்தக்கதாய் என் தேவனங்களை நடத்தும்படியாய் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து கர்த்தாவே வருகிற தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த வேதாகம ஆசிரியருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, நீர் அவரையும் கர்த்தாவே குடும்பத்தாரையும் கர்த்தாவே அவரோடு கூட வருகிற யாவரையும் கர்த்தாவே நீர் கிருபையாய் நடத்தி பத்திரமாய் பாதுகாப்பாய் நடத்தி வந்து எங்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்து கர்த்தாவே உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே வந்திருக்க ஒவ்வொருவரையும் இதற்காய் பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்புடுகிறேன் ராஜா. தகப்பனே, அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தர வல்லவராயிருக்கிறீரே, அதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. உமது கிருபையினால் மூடுங்க கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெறுதால் என் கிருபை விட்டு விலகாது என்று சொன்னவர். உமது சமாதானத்தின் தகப்பனை உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று சொன்னவர். அப்படியா எங்களை நடத்தி வழி நடத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. தொடர்ந்து மீதியான காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. எல்லா காரியங்களும் எல்லா ஊழியங்களும் கர்த்தாவே உமது நாமம் மகிமைக்கென்று காணப்பட கர்த்தர் யாவரையும் வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் எல்லாமே, உன் ஏக்கம் தான் எல்லாமே. சொல்லுங்களேன், நீங்கதான் எல்லாமே, உன் ஏக்கம் தான் எல்லாமே. ஒரே ஒரு சரணம். நீரே புகலிடம் எனது மறைவிடம், நீரே புகலிடம் எனது மறைவிடம், இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா, இன்னல்கள் வேதனைகள் மேற்கொள்ள முடியாதையா.
சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உன் ஏக்கம்தான் எல்லாமே. தேவா, இந்த பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் எங்களை நடத்தி நீர் இதுவரையிலும் கொண்டு வந்தீர், இன்னும் எங்களை கொண்டு போக போகிறீர். உடைய எல்லா கிருபைகளுக்காக நன்றி. எல்லா நல்ல கரங்களை தட்டி தேவாவியான தொடர்ந்து நம்மளை வழி நடத்தும்படி எல்லா தேவ சமூகத்தினுடைய ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் நத்தான் இளையா அவர்கள் சுருக்கமாக ஜெபித்து இந்த தொடர்ந்து இந்த கிராஜுவேஷனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது சுருக்கமாக ஜெபிப்பார். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இன்றைக்கும் இந்த பட்டமளிப்பு விழாவுக்காக ஸ்தோத்திரம். இத்தனை நாட்களாக படித்த உடைய பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஐயா அவர்களுக்காகவும் இன்றைக்கும் கலந்து கொண்ட எல்லா மக்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் மகிமையெல்லாம் உமக்கு இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கத்தவங்களா ஆஸ்வதிப்பார். ரைட், அப்படியே உட்காருங்க. கத்தவங்களா ஆஸ்வதிப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் இருக்கிற ராபர்ட் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வந்து ஒரு வரவேற்பு உரையை அவர் நிகழ்த்துவாங்க. அதை தொடர்ந்து வந்திருக்கிற நம்முடைய டீன், நம்முடைய காலேஜினுடைய டைரக்டரும் பிரசிடெண்ட்டுமா இருக்கிற நம்முடைய டீன் ஐயாவை நம்ம அவரை வரவேற்று அதுக்கப்புறம் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட்லாம் நம்ம காலேஜின் சார்பாக இந்த குன்றத்தூர் பிரான்ச்சில் இந்த சென்ட்ரல் நடக்கிற காலேஜின் சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்க போகிறோம். அந்த நிகழ்ச்சிகள் முடிந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க. இந்த 10 மாத காலங்களில் புரிந்து கொண்டதை, கற்றுக்கொண்டதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க. அது முடித்த உடனே எல்லாமே ஒரு 5 நிமிஷத்தில் கரெக்டாக இப்போது 12:50 1 மணிக்கு முடிஞ்சிடும். அரை மணி நேரம் ஐயா கிட்ட கொடுத்துரும். அவங்க தான் அந்த நேரம் 1:30 மணிக்கு ஷார்ப்பாக முடிஞ்சிடும். பயப்பட வேண்டாம், யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உங்களுக்கு நேரம் போதாதுன்ற அளவுக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர் ராபர்ட் ஜெயக்குமார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முதலாவது இந்த இடத்துல பிரசன்னராக வரவேற்போம். ஆமென். அடுத்ததாக நமக்கு வகுப்புகளை ஒழுங்குபடுத்தி சீரான நல்ல ஒரு ஆசிரியராக நமக்கு மத்தியிலே பல சிரம மத்தியில நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லி தந்த அருமையான ரெவரண்ட் பாஸ்டர் திருத்துவதாஸ் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். அடுத்ததாக நம் மத்தியிலே சீஃப் கெஸ்டாக வந்த யூஎஸ்ஏலிருந்து வந்த ரெவரண்ட் டாக்டர் பால் அவர்களுக்கும் அவர்கள் ஃபேமிலிக்கும் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக அவர்களோடு இணைந்து வந்த சிறுவர் ஊழியத்திலே சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல பல சிரமத்தின் மத்தியிலும் நல்ல தேசத்தை விட்டு இன்னொரு மோசமான தேசத்துல போய் சிறுவர்கள் ஊழியத்தை செய்து சிறப்பாக வந்த அருமையான ஜூலியா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக நம்ம மத்தியிலே நந்தம்பாக்கம் தலைவராக இருக்கிற பாஸ்டர் தத்தர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றும் நம்ம மத்தியிலே பிஷப் அவர்கள் வந்திருக்கிறார், அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு பங்கேற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய கனத்துக்குரிய ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரர் அம்மாக்களுக்கும் மற்றும் சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு வந்து இந்த பங்கேற்பு விழாவிலே கலந்து கொண்ட ஃபேமிலியில உள்ள அத்தனை பேருக்காகவும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த மற்றும் உடன்பிறப்புகளார்கள் நண்பர்களாயிருக்கும் மற்றும் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் குன்றத்தூர் ஐக்கியமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து இந்த காரியங்களை சிறப்பாக நடத்தி தருவாராக. ஆமென். மதிப்புக்குரிய நம்முடைய டொமினியன் ஆர்வஸ் தியாலஜிக்கல் காலேஜினுடைய டைரக்டரும் அதனுடைய பவுண்டருமாக இருக்கிற நம்மளுடைய டீன் ஐயாவை வரவேற்று நம்முடைய இந்த குன்றத்தூர் சென்டர் சார்பாக
வாழ்த்தி அவரை வரவேற்று அவரை கௌரவிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்து நின்று ஐயாவை கனப்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மத்தியில் இருக்கிற யூஎஸ்லேருந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் பால் டேவிட் ஐயா அவர்களையும் கனப்படுத்த போகிறோம். அவருடைய துணைவியார் அவங்களையும் கனப்படுத்த போகிறோம். சகோதரி ஜூலியா அவர்களையும் இன்னைக்கு கனப்படுத்த போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போம். போட்டோ எடுத்துங்க தம்பி. பாஸ்டர் கே சுந்தரையா, பாஸ்டர் ஜான் பால், நம்முடைய டீன் ஐயாவை இந்த 10 மாத காலம் நமக்கு சொல்லிக் கொடுத்து வேதத்தின் மரப்பொருள் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி ஐயா மூலமா நமக்கு அருமையா சொல்லிக் கொடுத்த தேவதாசரை நம்ம எல்லாம் கனம் பண்ணுவோம். பாஸ்டர்மா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. நீங்களும் வாங்க. பாஸ்டர்மா நீங்களும் முன்னாடி வாங்க. Thank you. இது ஒரு கூட்டு முயற்சி. இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த 4 பேரும் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வருஷம் வகுப்புகளை ஒழுங்கு செய்து எல்லா காரியங்களையும் கவனிச்சாங்க. ஆகவே அவங்க they deserve this honor. ஆகவே கைகளை தட்டி அவர்களை நாம் பாராட்டுவோம். Thank you. Thank you. Thank you.
தேங்க்யூ. வந்துட்டு டாக்டர் பால் டேவிட் ஐயா அவர்களை கனப்படுத்தும்படி பாஸ்டர் கே சுந்தர் ஐயா அவருடைய மிஸ்ஸஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய டீன் ஐயா அவர்களுக்கு நேரத்தை கொடுக்க போகிறோம். கரங்களை தட்டி ஐயா கிட்ட நேரத்தை கொடுத்துருவோம். அவங்க தொடர்ந்து அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க. Thank you. You may be seated. Please be seated. Just 2 minutes. I'm really happy this afternoon to stand in the presence of God, and I would like to take this opportunity to thank Pastor Paul David Trucollis and Sister Debbie Trucollis for graciously accepting our invitation to be here to grace this function, and your very presence is really appreciated. I know how difficult it is, but thank you for being here. We are very happy to have you, dear sister, Mrs. Peterson, and your presence is also very appreciated. May God continue to bless you in your endeavor with God in ministering to children and young people. May God bless you, prosper your ministry, and we would love to have you and your husband and your children one day in our midst. Thank you. 2 பேர் வந்து இந்த வகுப்புகள் எப்படி இருந்துச்சுன்னு 2 நிமிஷம் ஐயா பற்றி வேணா, வசனத்தை பற்றி மட்டும், கேட்ட வசனத்தை பற்றி மட்டும் சொல்லுங்க. என்ன நல்லவர் வல்லவர் நல்லா சொல்ல வேணா. அந்த 2 பேர் சாட்சி சொல்றதுக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஆபிரகாம் முத்தையா வந்து இந்த 11 மாதங்களாக நமக்கு ஐயா போதிச்சாங்க. ஒரு 2 நிமிஷம் அவருடைய போதனைகள் எப்படி இருந்துச்சு, அதுலேருந்து என்ன கற்றுக்கொண்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. அடுத்தது வந்து பாஸ்டர் ஜான் சலமன் எங்கே இருக்கார்? அடுத்தது ஜோஸ்பின். 2 நிமிடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அருமையான தருணம். நாங்களும் அநேக ஊழியர்கள் எல்லாமே பட்டம் பெற்றவர்கள் தான், படித்தவர்கள் தான் ஏற்கனவே. இருந்தாலும் இன்னும் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்குள் வந்தபடியினால் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 50:4 வசனத்திலே சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை மக்களுக்கு சொல்லணும். ஆகையினாலே பிதாவின் சமூகத்திலே போய் அவர் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதற்காக அவரை பிதா காலைதோறும் எழுப்பினார் என்று சொல்லி அருமையான அந்த வசனம் சொல்லுகிறது. நான் சொல்ல வருகிற காரியம், நாம் எல்லாரும் தெரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவதை விட இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்கிறவர்கள் தான் இப்படிப்பட்ட பைபிள் காலேஜில் படிக்க முன் வருவார்கள். முதலாவது. 2வதாக அன்பு ஊழியர் வந்திருக்கிறாங்க, திரு துவதாஸ் ஐயா அவர்கள். நானும் பல பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன். நேற்று முந்தின தான் நான் வாங்கின பட்டங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். சுமார் 5 விதமான பட்டம், ஒரு பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன், ரெவரண்ட் ஆர்டினேஷன், எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருந்தபடினால் அவருடைய கிளாஸில் சுமார் ஒரு 10 கிளாஸ், ஒரு 2 கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த கற்றுக்கொண்ட காரியம், அந்த யோவான் சுவிசேஷத்தில் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெண் எல்லாரும் கல்லறிய வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், வேதம் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆகையினாலே உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு தரையில் எழுதினார்.
நாங்கள் தரையில் எழுதினார் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அன்று நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம். ஆனால் அந்த பெண்ணிடம் பாவம் செய்தவர்கள் அங்கு இருந்தார்கள். அது ஆசாரியராக இருக்கலாம், வேத பார்க்கராக இருக்கலாம், மற்ற யாரா இருந்தாலும் சரி. அந்த பெண்ணிடம் தவறாக அந்த உறவு செய்தவர்கள் அவர்கள் பெயரை இயேசு எழுதினார் என்று சொன்னார் பாருங்க. அந்த காரியங்களால் மறக்க முடியாது. அல்லேலூயா. அன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று. இன்னொன்று ஆசரிப்பு கூடாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாய் அந்த கற்றுக்கொண்ட காரியம் தசம பாகத்தை குறித்து சொன்ன நல்ல விளக்கமான காரியத்தை குறித்து நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன். பல காரியங்கள் தெரிந்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. நம்ம எல்லாம் கற்று வைத்திருக்கிறாங்க காரியம். ஒரு நான் 3 கேஜி சொல்லலாம். ஒன்று ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஊழியக்காரங்க எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் செகண்டர்லாம் அவ்வளோதான் இருப்போம், அந்த ரேஞ்சில் தான் இருப்போம். யாருமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதிலெல்லாம் எந்த பிடிஎச் எந்த ஐயர்லாம் கிடையாது. இதை வைத்து தான் எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்குள்ள ஒரு ஞாபகம் வருது. ஒரு சகோதரி சொன்ன, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் சொன்னாங்க. ஐயா, என்ன மாதிரியா அந்த ஒரு சகோதரி பெயரை சொல்லி என்ன மாதிரியா அந்த சகோதரி பைபிள் இங்க இருக்கு கர்த்தருக்கு கரைச்சி குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. பைபிள் என்ன பண்ணிட்டாங்களாம்? கரைச்சி குடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அது எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வருது. யாரும் பைபிளை கரைச்சி குடிக்க முடியாதுங்க. பைபிள் என்பது ஒரு கடலை யாராவது கரைச்சி குடிக்க முடியுமா ஐயா? அல்லேலூயா. ஆகையால கண்பானவர்களே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தில் இந்த 10 மாதங்களாய் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் அதை விட ஏராளம். அல்லேலூயா. தொடர்ந்து அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தீர்க்காயுசு கொடுத்து இன்னும் அநேக காலேஜுகளை அவர் ஆரம்பித்து எங்களை போன்ற ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமாக உருவாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். God bless you. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. டுடே பியூட்டிஃபுல் டே, வண்டர்ஃபுல் டே, நைஸ் டே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 4 மணி நேரம் கற்றுக்கொண்ட பாடத்தை 2 நிமிஷத்தில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சவால் தான். ஐயா வேற சொல்லிட்டார், என்னை பற்றியெல்லாம் யாரும் பேசாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டார். இந்த தேவ மனுஷனை பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும்? 12 சீஷர்ல என்ன ஒரு சீஷர் தான் நிற்க வச்சார். உலக பிரகாரமான ஹீரோக்களை ரசிகர்கள் தலைன்னு ஓடுறாரு. அவருடைய ஹேர் ஸ்டைல் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு, எவ்வளவு கலையா இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் பாடம் எடுக்க வரும்போது அவருடைய ட்ரெஸ் எவ்வளவு சிறப்பு தெரியுங்களா? வேஷ்டி சட்டையில வராரு. சில சமயம் பலவீனமாலாம் வந்தார், எனக்கு தெரியாது. ஆனா அவர் நடத்துறது ஒவ்வொரு மாதம் அப்படியே இயல்பா தான் நடத்துறாரு. அப்புறம் தான் பாஸ்டர் சொல்லுவாரு, ரொம்ப பலவீனமா வந்தாரு, சிக்கா வந்தாரு. இங்க இருக்கிற 4 பாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஆபிரகாம் பாஸ்டர், சுந்தர் பாஸ்டர், ஜான் பால் பாஸ்டர். ஏன்னா கேஜிஎஃப் ஒவ்வொரு முறையும் கேஜிஎஃப் போடுறாங்க. நாங்க இருக்கிற இடத்துலயே இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்றதுக்கு இந்த தேவ மனிதர்களை இங்க அவங்க கொண்டு வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்பவும் நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த 12 சீஷர்கள் தத்துவரூபமா அதை நான் ஒவ்வொரு முறையும் படிச்சுதான் திருவிருந்து கொடுக்குறேன். ஆனா என்னன்னா கொடுத்தாங்க, அன்னைக்கு பெற்ற அந்த ஒவ்வொரு வேத பாடத்துல பெற்ற அந்த அபிஷேகம் தாங்க. பாசு வரும்போதே சொன்னார், கேஜிஎஃப்ல ஃபுல்லா அழுதுனேன்னு சொல்றாரு. நான் இந்த ஒரு வருஷமாவே இந்த வேத பாடத்துல அழுதுட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமா எளிமையா அது அவருடைய பேச்சில புரிந்து கொள்ளும்னு எனக்கு ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்தார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயத்துல பதிவுபடுறேன். பைபிள் ஸ்டடி தொடங்குறதுக்கு முன்னாடி இங்க எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. ஆபிரகாம் பாஸ்டர் பிள்ளைங்க அருமையா மியூசிக் வாசிச்சு எங்களை உற்சாகப்படுத்துறாங்க. பாஸ்டர் அம்மா அங்க பின்னாடி இருந்து எங்களுக்கு நல்லா சாப்பாடு ஆக்கி போட்டாங்க. முடிஞ்ச உடனே நல்லா சாப்பிட்டோம். ஆனா அந்த நல்லா சாப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னா பாருங்களேன், பாடம் கற்றுக் கொடுத்தார். 10 பாடம் அது இன்னும் உள்ளத்துல இருக்குது பாருங்க. யூதர்கள் பின்னணி சுவிசேஷம், தானியேலுடைய சொப்பனத்தை பத்திலாம் பல முறை படிச்சிருக்கேங்க. அந்த சிலையை பத்திலாம் படிச்சிருக்கேன். ஆனா அது என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்த தேவ மனிதர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. கர்த்தருடைய பண்டிகை, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த காட்சிகள் மூலியமா நம்ம எப்படி கத்துக்கிறது அழகா கத்துக் கொடுத்தாரு. அதுவும் இல்லாம நியாய தீர்ப்பை பற்றி 1000 வருட அரசாட்சியில என்ன நடக்கும்ன்றத தத்துவரூபமா சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. தீத்துவ குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத அழகா அற்புதமா கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் வேதாகம கால அட்டவணை பத்தி கற்றுக் கொடுத்தாரு. 1 கொரிந்தியர்ல அன்பை குறித்து கற்றுக் கொடுத்தாரு. கடைசி கிளாஸ் முடிக்கும் போது நீ ஏழையா ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு அழகா ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. அதை விட நடுவுல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு பாருங்க. ரூத்துலயும் உன்னத பாட்டிலையும் லவ் ஸ்டோரி கத்து கொடுத்தாரு. மிகவும் சிறப்பா இருந்தது அந்த லவ் ஸ்டோரி. நான் இன்னைக்கு ரொம்ப லவ் பண்றேன் யாருன்னா ஏசப்பாவை. அதுக்கு காரணம் யாருன்னா பாஸ்டர் தான். ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா மிகவும் சிறப்பா நேர்த்தியா அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள பாருங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தேவ மனிதர்களுக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த வேத பாடத்தை நல்ல எளிய முறையில எங்களுக்கு அவர் பேசும்போதே நல்லா இருக்கும், புரிந்து கொள்ள வண்ணம். இவருக்கு வேத ஞானம் இருந்த ஞானம் எனக்கு இருந்துச்சுன்னா என்னை கையிலே பிடிக்க முடியாது. அதனால தான் நான் அங்க உட்கார்ந்துக்கிறேன். இவர் உலகம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் இருக்கா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தருணத்தை தந்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு அப்புறம் அருமையான திருத்துவ தாஸ் ஐயா அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவ்வளோ தூரத்துல இருந்து வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த வேதாகமத்தை எங்களுக்கு கற்று தந்தாங்க. ஐயா அவங்களுக்கு நன்றியை நான் செலுத்துகிறேன். மற்ற இதுக்காக பிரயாசப்பட்ட எல்லா ஊழியர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்துல நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேதாகம பாடம் நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரங்க ஏற்கனவே எனக்கு அறிவிச்சாங்க. முதல் மாதம் அந்த தருணத்தை நான் விட்டுட்டேன், போகக்கூடாதுன்ற எண்ணத்துல இருந்தேன். இங்க எங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற எங்க தலைமை போதுகிற ஐயா வந்து இந்த முதல் வகுப்பு அட்டென்ட் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்குதுமா, நீங்க கண்டிப்பா இதுல கலந்து கொள்ளணும் அப்படி சொன்னாங்க. 2வது மாதத்துல இருந்து தொடர்ந்து எல்லா வகுப்புகளையும் நான் தொடர்ந்து வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அதற்கு பிறகு நானும் ஒரு 4 சகோதரிய இதில் வந்து நான் சேர்த்து விட்டு இருக்கிறேன். இது பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி 4 பேர் அதுலயும் கலந்து கொண்டு அவங்களும் பயன் பெற்றிருக்கிறாங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேதாகமத்துல நாங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு புத்தகத்தை எப்படி முறையா படிக்கணும் என்று சொல்லி ஐயா அவங்க தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அந்த லூக்கா புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலேயே ஒரு 7 விதமான தலைப்புகளை அதை காண்பித்து முறையா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் கற்றுக்கொண்டேன். அது எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, இந்த பண்டிகைகளை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அது மாத்திரம் இல்ல, அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்கிறது அப்படி சொல்லி அதை ஊழியக்காரங்களாம் சேர்ந்து மிக அருமையா அதை நடித்து காட்டினாங்க. அப்படி பார்ப்பதற்கு லைவா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த 4 காலங்களை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மனசாட்சியின் காலம் என்று சொல்லி, அதுக்கப்புறம் கிருபையின் காலம், நியாய தீர்ப்பின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று சொல்லி 4 விதமான காலங்களை குறித்து சொல்லி கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அது எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. கடைசியா கடந்த மாதம் எடுத்த அந்த தசம பாகத்தை குறித்த அந்த வகுப்பு மிகவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. காரணம், தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா தசம பாகத்தின் மூலம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்லி ஐயா அவங்க போர்டு வைத்து அதுல வரைந்து அருமையா தெளிவா அதை காண்பித்து கொடுத்தாங்க. நான் அந்த வகுப்புலயே கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அந்த தசம பாகத்தை நான் சரியா எங்க தலைமை போகிற இடத்துல நான் அதை மாதந்தோறும் கர்த்தருடைய கிருபையினால செலுத்தி வருகிறேன். அந்த பில்டிங் வந்து அஸ்திபாரமே தசம பாகம் தான். பில்டிங் வந்து காணிக்க, மேல்கூரை வந்து தான தர்மம் என்று சொல்லி மிக தெளிவா ஐயா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இதை நான் சரியா செய்யறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. எங்க ஐயா வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொடையை வச்சு சொல்லி கொடுத்த காரியம் மிக அருமையா இருந்துச்சு. ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு ஆசீர்வாதம். அதுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா இதை முடிந்த உடனே எங்க ஐயா கிட்ட அந்த காரியத்தை நான் போய் சொன்னேன். அதனால ஞாபகப்படுத்தி சொல்றாங்க, இன்னைய வரைக்கும் அந்த தலைமை சபையின் கீழே நின்று ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. We are very happy to have Pastor Paul David this afternoon in our midst. I request him to please come forward and share the word of God. Let's clap our hands and welcome him.
அருமையான பால் டேவிட் ட்ரோகோலிஸ் ஐயா இருப்பது சந்தோஷம். கைகளை தட்டி நல்லா ஜோரா அவரை வரவேற்போம். அவர் பேசி முடிச்சிட்டோம், அப்புறம் அவரை பத்தி பேசிக்கலாம். Oh, I'm sorry. Yes. Praise the Lord. Praise the Lord. God is good. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். I want to thank our leaders of this church and leaders of this Bible school. இந்த சபை மற்றும் இங்க இருக்கிற தலைவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். We're very honored to be with you. இங்க இருக்க நான் மிகவும் கனம் பெற்றவனாய் இருக்கிறேன். And we thank God for your leadership. உங்க தலைமைத்துவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Pastor Doss said one thing that was wrong. Pastor Doss said one thing that was wrong. Pastor தாஸ் சொன்னது ஒன்னு தப்பு. He said it was a sacrifice for us to be here. நாங்க இங்க வர்றது ஒரு பெரிய தியாகம்னு சொல்லிட்டாரு. It's not a sacrifice. அது தியாகம் அல்ல. It's an honor. இது பெரிய கனமாய் நான் கருதுகிறேன். And I also thank God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். For my relationship with Pastor Doss. Pastor தாஸ் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய உறவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். Second time to be in India. இந்தியாவுக்கு இரண்டாவது முறை நாங்கள் வருகிறோம். And I thank God for my wife. என் மனைவிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். This is Debbie. இவங்க தான் என் மனைவி டெபி. We've been married 43 years. நாங்க கல்யாணம் ஆகி 43 வருஷம். We have 3 children. 3 பிள்ளைங்க. We have 8 grandchildren. 8 பேர பிள்ளைங்க. And whether or not we are friends in the future will be determined by how you respond when I speak to you about my grandchildren. எதிர்காலத்துல நம்ம நண்பர்களா இருப்போமா மாட்டோமான்றது என் பேர பிள்ளைங்களை பத்தி சொல்றப்ப நீங்க உம்முன்னு திரும்பி நான் வரமாட்டேன். உற்சாகமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா திரும்பி வருவோம். Hallelujah. Hallelujah. Also thank God for Mama Ruth. ரூத்காக ஆண்டவருக்கு நன்றி. She's taken such good care of us. எங்களை நன்றா விசாரிக்கிறார்கள். They are feeding us so much food that we're turning into an Indian elephant. எவ்வளவு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா எங்க நாட்டை விட்டு நாங்க போறதுக்குள்ளலாம் இந்திய யானை மாதிரி எங்களை மாத்தி அனுப்பிடுவாங்க போல இருக்குது. Now I was principal in Tanzania for 19 years. 19 ஆண்டுகள் டான்சானியா பைபிள் காலேஜ்ல நான் பிரின்சிபலா இருந்தேன். So I've been through 19 graduations. 19 பட்டமளிப்பு விழாவை நான் பார்த்திருக்கிறேன். What I discovered is most of the time people don't remember anything that the key speaker says. அதாவது வழக்கமா பிரசங்கியார் அன்னைக்கு பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்றாங்களோ அதை யாருமே ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்ல. And since very few of you will ever remember what I say, and since it's hot, I'll keep my statements brief. உங்களிலே சிலர் தான் என்ன ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அதுவும் இங்க ரொம்ப வேக்காடா வேற இருக்குது. இதெல்லாம் போட்டு நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். I believe blessed are those who are brief; they could be invited back. சுருக்கமாய் பிரசங்கிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு மறுபடியும் அழைப்பு வரும். So this is what I want to share with you. உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது 27ஆம் சங்கீதம். Psalms 27. 27ஆம் சங்கீதம். The secret to longevity in ministry. ஊழியத்தில் நீண்ட நாள் நிலைத்திருப்பதற்கான ரகசியம் இதுதான். I've been in full-time ministry 44 years now. 44 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். 35 different nations. 35 நாடுகளுக்கு பயணித்திருக்கிறேன். And let me just make this statement right off. இந்த வாக்கியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். I am your guest speaker today. இன்றைக்கு உங்களுக்கு சிறந்த செய்தியாளர் நான் தான். But you need to know my heart. உங்களுக்கு என் இருதயம் தெரியணுமா வேணாமா? I don't think that America is greater than India. I don't think that America is greater than India. எந்த விதத்தில் அமெரிக்கா இந்தியாவை விட ஒரு பெரிய வல்லரசு நாடெல்லாம் கிடையாது. I don't think white skin impresses God more than dark skin. வெள்ளத்தோல் கருப்பு தோலை காட்டில் ஆண்டவருக்கு பிரியமா எல்லாம் நடக்கிறது இல்ல. God's not looking at the skin, he's looking at the heart. ஆண்டவர் நம்முடைய தோலை பார்க்கிறது இல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். So I'm not here because I think you need my help. என் உதவி உங்களுக்கு தேவைன்றதுக்காக நான் இங்க நிக்கல. Nobody can tell India ministers how to win India more than Indian people. இந்திய ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவர் இந்திய ஊழியக்காரர்களை தான் எழுப்பி இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை.
I'm only here to bless you with what God has blessed me with. கர்த்தர் என் உள்ளத்திலே கொடுத்திருக்கிற வார்த்தையை கொண்டு வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். It's important to me that you understand my heart. நீங்கள் என் உள்ளத்தை புரிந்து கொள்வது மிக முக்கியம். Psalms 27 27ஆம் சங்கீதம் verse 4. 4ஆம் வசனம். Psalms 27 verse 4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். Now read verse 8. 8ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. Now David could have sought the Lord for many things. தாவீது கர்த்தரை பல காரணங்களுக்காய் தேடி இருக்கலாம். He could have said, I'm seeking the Lord for knowledge to how to be a great king. நல்ல பெரிய சிறந்த ராஜாவாய் இருக்க எப்படி இருப்பது என்று சொல்லி நான் அறிவை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாய் தேடி இருக்கலாம். He could have said, I'm going to seek the Lord to become the greatest general in war that has ever been known. இதுவரையில அறியப்படாத அளவிற்கு யுத்த புருஷனாய், நான் மிகப்பெரிய யுத்த தளபதியாய் உலகம் அறிய வேண்டும் என்று அதற்காக ஆண்டவரை தேடி இருக்கலாம். He could have said, I'm going to seek the Lord how to make Israel the wealthiest nation in the world. உலகத்திலே இஸ்ரவேலை மிக பணக்கார நாடாய் மாற்றுவது எப்படி என்று கர்த்தருடைய முகத்தை அவன் தேடி இருக்கலாம். There's many things he could have sought the Lord for. ஆண்டவரை அநேக காரியங்களுக்காக தாவீது தேடி இருக்கலாம். Now I told this story in the recent seminar. சமீபமா கேஜிஎஃப்ல நடந்த செமினார்ல இதை நான் சொன்னேன். And I'll tell it again here. மறுபடியும் உங்களுக்கு இங்கேயும் சொல்றேன். I was sitting on my couch at my house. என் வீட்டுல என்னுடைய சோஃபால நான் உட்கார்ந்து இருந்தேன். And my daughter had brought her children over. என் மகள் அவங்க பிள்ளைங்களை, என் பேர பிள்ளைகளை கொண்டு வந்தாள். One of them was a little girl. She was about this tall. இவ்வளவு உயரமான ஒரு சின்ன பெண் பிள்ளை. Her name is Cora. அவ பேர் கோரா. And Cora was jumping on the couch from one end to the other like a rabbit. ஒரு முயலை போல என் பேத்தி அது குதிச்சு விளையாடுனா. குதிச்சு. And you know, children, they don't recognize this area of an adult. இங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும். So she jumped and hit me in my private. வந்து இங்கேயே வந்து குதிச்சிட்டா. And I said, oh. ஐயோ வலி எடுத்து. And she jumped past me. என் கடந்த அந்த பக்கம் குதிச்சா. Turned around and jumped back. மறுபடியும் திரும்பி குதிச்சுன்னு வரா. And I was getting angry. எனக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. I don't like my grandchildren jumping on my couch. என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் உட்கார்ற சோஃபால அவங்க குதிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. I don't want them to jump on my private area. அதுலயும் மடியில குதிச்சு எனக்கு நோவு வரும்படியாய் குதிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. And I was about to snatch her arm and make her get down and கையை பிடிச்சு முறுக்கி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். But suddenly, திடீரென்று சொல்லி she jumped right in my lap. நேரா என் மடி மேல ஏறி நின்னு My face. என் முகத்தை பிடிச்சுக்கின்னு And she said, Papa, அவ சொன்னா, I love you. தாத்தா நான் உன்னை நேசிக்கிறேன் தான். My heart melted like ice cream on a hot Indian day. இந்த மாதிரி ஒரு சூடான நாள்ல ஐஸ்கிரீம் எப்படி உருகுமோ அப்படியே இருதயம் உருகிருச்சு. I thought, what do you want? I'll give you. இப்போ இந்த வார்த்தைக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எதை கேட்டாலும் கொடுப்பேன். Why? ஏன்? She sought my face. அவள் என் முகத்தை தேடினாள். Not my hand. என் கரத்தை தேடவில்லை, என் முகத்தை தேடினாள். புரிஞ்சுச்சா? The secret to longevity in ministry. ஊழியத்தில் நீண்ட நாள் நிலைத்திருக்க வேண்டுமானால், Everybody listen. எல்லாம் கவனமா கேளுங்க. If you don't remember anything, வேற எதுவுமே ஞாபகம் இல்ல, மறந்து போயிட்டா கூட சரி, try to remember this. இத மட்டும் நினைத்துக் கொள்ளுங்க. I never allow my work for God to become more important than my walk with God. ஆண்டவருக்காக நான் செய்யற ஊழியம் எப்பொழுதும் ஆண்டவரோடு எனக்கு இருக்கக்கூடிய உறவுக்கு மேலாக இருக்கக்கூடாது. In the garden, God didn't have a preacher, he had a son. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவருக்கு ஒரு பிரசங்கியார் உருவாகல, ஒரு குமாரன் இருந்தான். In the garden, he didn't have a church, he had a marriage. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஒரு சபையை ஏற்படுத்தல, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார்.
So this is what I do as a minister. ஊழியக்காரனா நான் இதைத்தான் செய்கிறேன். God used me to pastor. ஆண்டவர் என்னை பாஸ்டரா பயன்படுத்தினார். And I eventually pastored a great church. ஒரு பெரிய சபைக்கு ஊழியக்காரனா பாஸ்டரா என்ன கர்த்தர் பயன்படுத்தினார். Powerful church. வல்லமையான ஒரு சபை. Very blessed church. ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. What was my secret? என் ரகசியம் என்ன? I did not seek to build a great church. பெரிய ஆலய கட்டடத்தை கட்டணும்னு ஆண்டவரை நான் தேடல. Oh, இல்ல. I sought to know God. அவர் முகத்தை தேடின, அவரை அறிந்து கொள்ள தேடின. It's very simple. ரொம்ப சாதாரணம். I sought to know God. அவரை அறிந்து கொள்ள முயற்சித்தேன். And I sought to become a great leader. பெரிய தலைவனா, ஒரு நல்ல தலைவனாய் மாறணும்னு ஆண்டவரை தேடினேன். You cannot raise up a great church without a great leader. நல்ல தலைவன் இல்லாமல் ஒரு நல்ல சபையை உருவாக்க முடியாது. And you can't be a great leader unless you have the right definition. சரியான விளக்கம் இல்லாமல் நீ ஒரு நல்ல தலைவனாய் மாற முடியாது. In Matthew 20, மத்தேயு 20 verses 20 to 28, 20 லிருந்து 28 வரை Jesus changed the nature of leadership forever. இயேசு கிறிஸ்து தலைமைத்துவத்தின் இயல்பை நித்தியமாய் மாற்றிவிட்டார். James and John were fighting for position. பதவிக்காக யாக்கோபும் யோவானும் சண்டை போட்டுக்கிறாங்க. They even got their mother involved. அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து கூட அம்மாவை கிட்ட சொல்லி அப்பா கிட்ட ஏசப்பாட்டு கேக்குறாங்க. Because in the world, position is everything. ஏன்னா உலகத்துல பதவி தான் எல்லாம். Jesus said, "You see how the Gentiles lead people? இயேசு சொன்னார், புறஜாதியார் எப்படி ஜனங்களை நடத்துகிறார்கள் பார்க்கிறீர்களா? It shall not be so among you." உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. Can we say that together? It shall not be so among you. உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. சேர்ந்து சொல்லலாமா? உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. With one statement, he changed leadership forever in the kingdom of God. தேவ ராஜ்யத்திலே தலைமைத்துவத்தை குறித்ததான சிந்தனையை ஒரே வாக்கியத்தில் ஆண்டவர் மாற்றிவிட்டார். So the first thing I did, நான் செய்த முதல் காரியம், I sought God to know God. கர்த்தரை அறிந்து கொள்ள அவரை நான் தேடினேன். I made my relationship with God more important than my work for God. ஆண்டவருக்காக நான் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் ஆண்டவரோடு நான் வைத்துக் கொண்டிருக்கிற உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். The second thing I did is I sought the Lord to develop into a great leader. இரண்டாவது, நான் ஒரு நல்ல தலைவனாய் மாற வேண்டும் என்று ஆண்டவரை தேடினேன். But if you don't know that God's definition of the word leader, then you could get all confused in your mind. தலைவன் என்றால் என்ன என்று ஆண்டவர் சொல்வதை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் தலைமைத்துவத்தை குறித்த தவறான எண்ணம் உனக்கு ஏற்படும். In the mind of God, தேவ மனுஷனுக்குள் if you say great leader, மிகப்பெரிய தலைவன் என்று சொல்வாயாகில் it's the same thing as saying great servant. பெரிய ஊழியக்காரன் சொல்றதுதான் பெரிய தலைவன், பெரிய வேலைக்காரன். Wow. The King of Kings, ராஜாதி ராஜா, the Lord of Lords, கர்த்தாதி கர்த்தா took the towel of a servant வேலைக்காரனுடைய அங்கியை எடுத்து and washed the disciples' feet. சீஷர்களுடைய காலை கழுவினாரே. And he said to them, அவர்களை பார்த்து சொன்னார், I am setting you an example உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் வைக்கிறேன், for you to follow. நீங்கள் பின்பற்றும்படியாய். When he was washing their feet, was he still the King of Kings? அவர்கள் சீஷர்களுடைய காலை கழுவும் பொழுது இயேசுநாதர் ராஜாதி ராஜாவா இல்லையா? When he was washing their feet, was he still the Lord of Lords? அவர்களுடைய கால்களை கழுவும் பொழுது அது கர்த்தாதி கர்த்தாவா இல்லையா? Being a servant doesn't diminish your authority. அதிகாரத்தில், அதாவது நீ வேலைக்காரனா இருந்தால் அது எந்த விதத்திலும் உன் அதிகாரத்தை குறைப்பதில்லை. But it's the ingredient that will make it endure. ஆனால் மாறாக அந்த வேலைக்காரனின் குணம் உனக்கு இருக்குமானால் நீ நீடித்த நாட்களாய் தலைவனாய் இருக்கலாம். ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுங்க. Okay? The third thing I did, நான் செய்த மூன்றாவது காரியம், only 3 things. மூணே தான், அதுல மூன்றாவது காரியம், I did not put the ministry ahead of my family. என் குடும்பத்துக்கு மேல ஊழியத்தை நான் வைக்கல. Oh, it got quiet. ஐயோ வந்துச்சுடா வம்பு. Did I step on the toe of a Pharisee or? பரிசேயனுடைய காலம் மெரிச்சிட்டேன்னா எல்லாம் அப்படி பரிசேயர் மாதிரி பாக்குறீங்க. I know you may disagree with me. ஒருவேளை சிலர் நீங்க நான் சொல்றத ஒத்துக்க மாட்டீங்க. That's okay. அது பரவாயில்ல, ஒத்துக்கலாம் பரவாயில்ல. But this is what I learned about pastoring. ஆனா நான் என்னுடைய வாஞ்சை அதை உங்களுக்கு சொல்றேன். Great husbands make great pastors. நல்ல புருஷன் நல்ல பாஸ்டரா இருப்பான்.
Great fathers make great pastors. நல்ல தகப்பன் நல்ல பாஸ்டரா இருப்பான். If it wasn't that way, அப்படி இல்லைன்னா why would it be a prerequisite in the Bible for you to have a good family life before you are put into the ministry? தலைமைத்துவத்திலே ஊழியக்காரனா பாஸ்டரா உன்னை ஏற்படுத்துறதுக்கு முன்னால தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? This is what I've learned. இதைத்தான் கற்றுக்கொண்டேன். A man can be a great minister. ஒரு மனுஷன் பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம். The anointing on him can carry him so far. அபிஷேகம் அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போலாம். But if things aren't right at home, வீட்டில சரியா இல்லைன்னா the foundation of the future becomes cracked. எதிர்காலத்தினுடைய அஸ்திவாரம் ஓட்டையாகிவிடும், சிதைந்து விடும். ஆமென். I love my wife. என் மனைவி நான் நேசிக்கிறேன். I made sure she was happy. எப்ப பாரு அந்த அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு வழி என்னன்னு பாக்குறேன். I love my children. என் பிள்ளைங்களை நேசிக்கிறேன். Made sure they were happy. எங்க பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்க வழி என்னன்னு பாக்குறேன். I filled up their emotional tank. அவங்களுடைய உணர்ச்சி பூர்வமான அந்த டேங்க And for all these years, இத்தனை ஆண்டுகள் my wife, என் மனைவி when I still get up to preach in churches, சர்ச்சில் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது she takes notes. அந்த அம்மா உட்கார்ந்து நோட்ஸ் எடுப்பாங்க. She's heard me hundreds and hundreds of times. ஒரு 100 கணக்கான பிரசங்கத்தை நான் பண்ணது கேட்டிருக்கேன். When I stand up, ஆனா நான் எழுந்து நின்னா I'm not her husband anymore. அவங்க புருஷன் இல்ல, நான் I'm a man of God. தேவனுடைய ஊழியக்காரனா என்னை பார்ப்பார்கள். Hallelujah. My children, என் பிள்ளைகள் love me. என்னை நேசிக்கிறார்கள். When they come to hear me preach, நான் பிரசங்கிக்கிறதை கேட்டா I'm no longer daddy. அவங்க அப்பா இல்ல, நான் I'm a man of God. தேவனுடைய ஊழியக்காரன். அப்படிதான் என்ன பார்ப்பாங்க. Why do they respect me as a man of God? ஊழியக்காரனா அவங்க என்ன மரியாதை கொடுக்க காரணம் என்ன? Because I proved myself as a husband and a father. ஏன்னா ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல புருஷனாய் நான் அவர்களுக்கு நிரூபித்து காட்டி இருக்கிறேன். I'm not perfect. நான் பரிபூர்ணமானவன் அல்ல. She is a better wife than I am a husband. நான் அந்த அம்மா நல்ல மனைவி, நான் வெறும் புருஷன், அவ்வளவுதான். She's a better mother than I am a father. அந்த அம்மா நல்ல அம்மா, நான் வெறும் அப்பா, அவ்வளவுதான். And she's a better grandmother than I am a grandfather. அந்த அம்மா நல்ல பாட்டி, நான் வெறும் தாத்தா. I know that. எனக்கு தெரியும். I'm okay with that. அது பரவாயில்ல, நல்லவனாவதுக்குறேன்னு. The point is not perfection. அங்கே தேவைப்படுறது அதாவது நிறைவு, பரிபூர்ணம் அல்ல. The point is doing your best. உன்னால முடிஞ்சதை செய்யணும் நீ. Hallelujah. Amen. That's all I have to say. இவ்வளவு எனக்கு சொல்ல இவ்வளவு தான் இருக்கு. I bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். I can tell you from the heart of the Father. தகப்பனின் இருதயத்தை கொண்டு உங்களுக்கு சொல்றேன். He's very proud of you. அந்த பிதா உங்களை குறித்து பெருமை உள்ளவராய் இருக்கிறார். And even though I don't know you, உங்களை நான் அறியாவிட்டாலும் let me tell you what. ஒன்றை சொல்லுகிறேன். I believe in you. உங்களை நான் நம்புகிறேன். I am proud of you. உங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறேன். And I love you. உங்களை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நான் இன்னொரு பிரசங்கத்துல நம்புறதில்லை. ஒரு பிரசங்கம் தான் இன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு. ஆனா நான் உங்களை வாழ்த்தி சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் இருக்கலாம், ஆட்கள் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். எல்லாம் ஒழுங்கும் செஞ்சிருக்கலாம். கல்யாணத்துக்கு ஒரு ஓமை இயேசுநாதர் சொன்னார். எல்லாரையும் கூப்பிட்டார். நான் ஆடு பிடிக்க போயிட்டேன், மாடு பிடிக்க போயிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன், வீட்டில் சாவாயிடுச்சுன்னு யாருமே வரல இல்லை. அப்புறம் தெருவில் நிற்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டார். சரி, அது போட்டோம். ஆனால் அப்படி இது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நான் மாதம் இங்கே வந்தபோது நீங்களும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கிட்டீங்க. அதுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்து இவ்வளவு உயரம்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க பாராட்டெல்லாம் நன்றி. ஆனால் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நான் இல்லை. சரியா? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை இருக்கிறதா ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு சாதாரண ஊழியக்காரன் நான். நமக்கு உயரம் நல்லது இல்லை. தடுக்கி விழுந்தோம்னா தலை உடஞ்சிடும், அன்கான்சியஸாக போயிட்டு பைத்தியமாக போயிடும், இல்லைன்னா உயிரே போயிடும். ஆனால் தர லெவல்லே இருக்கலாம், விழுந்தாலும் முட்டி அடி படம் காப்பாற்றிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள் இந்த 10 மாதம் அதிகமாக பாஸ்டருங்க இங்கே வர்றதில்லை, அந்த கேஜிஎஃப்க்கு வருவாருங்க. எவ்வளோ சிரமமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டுன்னு தான் நாங்கள் வந்தோம்.
ஆனால் கர்த்தர் நல்லவர். உங்களுடைய அன்பை பாராட்டுகிறேன். உங்கள் அன்புக்கு அளவில்லை. மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். சில நேரத்தில் நகைச்சுவைக்காக சிலதெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்படி ஏதாவது உங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருந்திருந்தா இன்னையோட அதை என்ன பண்ணிடுங்க, இன்று முதல் திருத்ததாஸ் தொல்லை உங்களுக்கு இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வர மாதம் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். ஏன்னா இன்னும் 2 மாதம் இருக்கும். வர மாதம் கிளாஸ். ஏன்னா உங்களோட பெயர், உங்கள் விவரங்கள் எல்லாம் ரொம்ப லேட்டாக எங்களுக்கு கிடச்சிச்சு. சரியா? அதனால இன்னைக்கு ஐயா கையில் சர்டிஃபிகேட் வாங்க போகிறதில்ல. நீங்கள் சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு பேப்பரை சுற்றி கொடுக்க போகிறோம். வர மாதம் நான் வர்றப்ப கையோட முத்திரை பதித்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வருவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். And thank you, Pastor, for being with us, and thank you. Praise the Lord, Pastor. Pastor திருத்ததாஸ் ஐயாவுக்கு நன்றி. Pastor Reverend Paul David ஐயா அவர்களுக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால கிராஜுவேட் பண்ண போகிறதால ஒவ்வொருடைய பெயர் சொல்கிறேன். அப்படியே வரிசையாக நீங்கள் வந்துருங்க. நேரம் நமக்கு ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. இப்படி ஐயா? ஆமாம், இப்படி போயிட்டு அப்படி போயிடலாம். சரி, அப்போ நீங்கள் வந்து ப்ளீஸ் நீங்கள் வந்து நீங்கள் பாஸ்டர் K.S. சுந்தரையா அவங்க. John Paul, Pastor A. Anak Devakumaraya, Pastor Abraham Muthaya, Pastor Barnabas Ayya, Pastor Elisa Ayya, Pastor John Paul, congratulations. Pastor John Paul, John Salmon, sorry, John Solomon, Pastor Joseph Maslamni, Pastor Anbarasi, Pastor Samuel Benedict, Pastor Solomon Ayya, Pastor Sagar C, Pastor Kalaivanan, Sir Bala Murugan. இவங்கெல்லாம் BTS sisters. P. Sangida Purushottam, A.V. Jayanti Sundar, Sister A. Joy John Paul, Sister K. Siba Jazibal Kumar, Sister S. Hannamal, Sister R. Jean Pate, Sister J.S. F.C. John, Sister M. Josephine, Sister C. Vasanti, DTH Sahodari M. Magashwari, Sahodari K. Punita, Sahodari I. Darshani. அவங்களுக்கு கால் அடிபட்டிருக்கு, எழுந்து வர முடியாது. அவங்க கடைசியாக கொடுத்துக்குவோம். சகோதரி R. மகேஸ்வரி, A. காந்திமதி, சிஸ்டர் C. பூங்குடி, சிஸ்டர் P. ரமணி, சிஸ்டர் B. சாந்தி, சிஸ்டர் M. மணிமேகலை.
எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டு இருக்கிறாங்க. வாங்க. எத்தனை மணி? கிளாப் பண்ணவே மாட்டீங்களா? நல்ல கையை தட்டுங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இது கீழே இறக்கிறேன். ஆமாம், அரே அவங்களுக்கு அங்கே கால் அடிபட்டுருக்குறாங்க, ஏந்து வர முடியாது. நம்ம போயிட்டு சரி. ஆமாம், நம்ம டீன் ஐயா வந்து தாட்சி அன்னைக்கு நல்ல கரங்களை தட்டி அங்கேயே போட்டோ எடுத்துருங்க. அப்படியே தேங்க்யூ. இந்த நாளில் நம்ம ஆர்வஸ், அதாவது டொமினியன் ஆர்வஸ் தியாலஜிக்கல் காலேஜ் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து 2024 இது வரையிலும் நடக்க கர்த்தர் கிருபை செய்து இன்னைக்கு இதனுடைய கிராஜுவேஷனும் நம்ம செய்வதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். முதல்ல தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு இது போல நன்மை செய்ததுக்காக எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். நம்ம யாரையும் இந்த ஆல்டர் கீழே அறிடுப்பா. இந்த ஒரு வருஷ காலமாக நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க சிரமம் எடுத்து நம்ம இடத்துல வந்து நமக்கு ஒவ்வொரு மாதமும் நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்த நம்முடைய டீன் ஐயா ரெவரன் திருத்துவதாஸ் ஐயாவுக்காக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல் இந்த நாளில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதுவும் இந்த கிராஜுவேஷன் ஐயா வருவதற்காக இன்னைக்கே வைக்கப்பட்டது. இன்னும் 1-2 மாதம் தள்ளி போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம மத்தியில் யூஎஸ்லேருந்து வந்த ரெவரன் பால் டேவிட் ஐயா, அவருடைய மனைவி, அவருடைய சகோதரி ஜூலியா, அவங்களுக்காகவும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் உதவியாக இருந்த நம்ம அத்தனை ஊழியக்காரர்களுக்கும் நன்றி சொல்லி எல்லாருக்காகவும் உங்களுக்கு வாழ்த்துதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மாதமும் 4 பேரும் KS சுந்தர், ராபர்ட், அதே போல் ஜான் பால் எல்லாருமே தொடர்ச்சியாக முயற்சி எடுத்து எல்லா காரியங்களும் ஒழுங்குக்கிரமாக செய்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய துணைவியாரும் அன்பு மக பியூலா மகேஸ்வரியும் ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் உணவு தயாரித்து சலிப்பு இல்லாமல் எவ்வளோ விளைவினங்கள் இருந்தாலும் அவங்க பின்னாடி இருந்து மறைவாக வேலை செய்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் அவங்க படித்தாங்க. அதுதான் ரொம்ப கிரேட்டு. பலமுறை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், நீ பலவீனமாக இருக்கிறமா ஆர்டர் கொடுத்து கூட சப்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இல்லை நானே செஞ்சு போடணுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அவங்க சிரமம் எடுத்து செய்வாங்க.
சாப்பிட்டுட்டு ஐயா மற்றவங்களாம் கூட சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் போய் தேங்க்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க மீண்டுமா ஒரு முறை நன்றி சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். இந்த நாள் இந்த கூட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். எல்லாருக்கும் நன்றி. விசேஷமாக கடைசியாக வந்து ஆசீர்வாதத்தையும் ஜெபத்தையும் நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய நந்தம்பாக்கம் ஐக்கியத்தினுடைய தலைவராக இருக்கிற நம்மளை அதிகமாக நேசிக்கிற இந்த பைபிள் காலேஜ் துவக்கத்தை ஐயா தான் ஆரம்பித்து கொடுத்தாங்க. அதே போல் கிராஜுவேஷனில் இன்றைக்கி அவர் தான் வந்து கடைசியாக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை கூறும்படி அன்போடு கூட உங்களை வரவேற்கிறோம். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். நம்ம எல்லாருக்கும் தயவு செய்து இருப்போம். உண்மையாகவே தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரன் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரிய தேவனை கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று சொன்னது போல துவங்கினவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர் தான். எபிரேயரில் 12 சொன்னது போல விசுவாச துவக்கரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். இந்த வேத பாட வகுப்பை தொடங்கினவரும் அவர் தான், முடித்தவரும் அவர் தான், தொடர்ந்து நடத்த போகிறோம் அவர் தான். நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மத்தேயு ஆண்டவரே 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நினைவு கூறுகிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது போல அருமையான நம்முடைய பிள்ளைகள் துவங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டதை தன்னுடைய ஊழியத்தில் குடும்பத்தில் அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. அருமையான ஐயா, உங்க துவக்கத்தில் உங்க ஊழியம் நிலைத்து நிற்க வேண்டுமானால், தொடர்ந்து ஊழியத்தை இங்கே காணப்பட வேண்டுமானால் முதலாவது உம்முடைய முகத்தை தேட வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தாரப்பா. 2வதாக அவர் தன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாரப்பா. இப்படியாக 3 விதமான காரியங்களை சொல்லி அந்த ஊழியத்தை நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் கொடுத்த பேரப்பிள்ளைகளுக்கும் அதே வேளை இந்த நாளிலும் கூட நேரத்தை பாராதபடி, தூரத்தை பாராதபடி, தன் சரித்தில் இருக்கிற பலவீனை பாராதபடி ஒவ்வொரு முறையும் வந்து நின்று இங்கு போதித்த அருமையான திருத்துவ தாஸ் ஐயா அவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமையான ஆபிரகாம் புருஷோத்தமன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு இணைந்து செயல்பட்ட அந்த 4 பேருக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சுந்தர் ஐயாவுக்காக துதிக்கிறோம். ஜான் பல் ஐயாவுக்காக துதிக்கிறோம். பாஸ்டர் ராபர்ட் ஐயாவுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, சாமுவேல் பேட்டை அவர்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லார் மேலும் கருத்தை வைத்து ஆசிரியம். இப்போது நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் கருத்தவை. அவர் நீ ஜனங்களை நேசிக்கிறேன், அவர்களுடைய பாதத்திலே விழுந்து போதனை இடைவெளி சொன்னது போல அவர்கள் போதனை அடைந்திருக்கிறார்கள். கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது சொன்னது போல இந்த நாட்கள் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்துக்கு நேராய் கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். வேத புத்தகத்துக்கு நேராய் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. அதிகாரங்களுக்கு நேராய் கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. வசனங்களுக்கு நேராக கண்கள் திறக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் ஊழியத்தில் மேல வளர உதவி செய்யும். தொடர்ந்து காலை பொறுப்போடு வழிநடத்தும். மகிமையெல்லாம் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் எண்ணெய்க்கும் இன்றும் என்று நம்மோடும் சகல பரிசுத்தவான்களும் இந்த வேத பாட வகுப்பில் வந்து கற்றுக்கொண்ட முதலாவது அவருடைய முகத்தை தேட, குடும்பத்தை நேசிக்க, ஊழியத்தில் தலைவனாக இருக்கணும்னு சொன்னான். அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். கற்றுங்களா சொல்லுவாங்க. குரூப் ஃபோட்டோ பாஸ்டர் 4 பேரும் அப்படியே இங்கே சேரில் உட்காந்துருவாங்க. பின்னாடி ஹைட்டாக இருக்கிறவங்களும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி நின்றுவோம். மற்றவங்களும் அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படி நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துருவோம். குரூப் ஃபோட்டோ.